அப்ப பரிசுத்தம் என்பது மன்னிப்பு என்கிற ஊற்றிலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறபடினால் அவன் பரிசுத்தத்தை விட அதிகமாய் வெறுப்பது மன்னிப்பு என்கிற வார்த்தை. பிசாசுக்கு இந்த உலகத்திலே வெறுக்கிற வார்த்தை மன்னிப்பு. ஏனென்றால் தன்னுடைய அத்தனை திட்டங்களையும் இந்த ஒரே ஒரு வார்த்தையினாலே நொறுக்கி போட்டார் இயேசு கிறிஸ்து. கையை தட்டுவதவர் ஆமே. நீங்க மன்னிச்சிட்டீங்களா? மன்னிச்சிட்டேன். யாரை மன்னிச்சிட்டீங்க? உங்க கூட இருக்கவங்க மன்னிச்சு, எல்லாரும் மன்னிச்சிட்டேன். எதுக்கு மன்னிச்சிட்டீங்க? கடந்த காலத்தை மன்னிச்சிட்டீங்க, எதிர்காலத்தையும் சேர்த்தே மன்னிச்சிட்டேன். கையை தட்டு. ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்தை நீங்க நான் பேச விரும்புறேன். எப்ப சபை தலைவர்கள் மரியாதைக்குரியவர்களாய் மாறுகிறார்கள், எப்பொழுது சபை மரியாதைக்குரியதாய் மாறுகிறது, எப்பொழுது தேவனே மரியாதைக்குரியவராய் மாறுகிறார், எப்பொழுது நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறீர்கள், இது எல்லாமே இந்த ஒரு சாப்டர்ல வருது. பிசாசோட தந்திரம் இங்க பேசும்போது ஒரு வார்த்தையை அவன் பயன்படுத்துறார். அந்த வார்த்தைக்கும் தந்திரத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அது என்ன வார்த்தை? அடுத்த வசனம் வாசிங்க. அவன் ஆதலால், முக்கியமான வசனம், எல்லாரும் கவனிக்க வேண்டிய வசனம். ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். கையை தட்டு. மன்னித்து, மன்னித்து, மன்னிப்பு, மன்னிப்பு. திரும்ப 10ஆம் வசனம் வாசிங்க. நீ எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். கையை தட்டு. 4 தடவை மன்னிப்பு, 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 மன்னிப்பு சொல்லுங்க. ஒரு 4 தடவை சொல்லுங்க. மன்னிப்பு சொல்லுங்க. மன்னிப்பு. வாயை திறந்து மன்னிப்பு, 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 மன்னிப்பு அப்படின்னு சொல்லிட்டு 11ஆம் வசனத்துல சொல்றாரு, சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவன் என்ன சொல்றான்? நான் தண்டிக்கும்படிக்கு ஒண்ணு செய்யல, சாத்தானால மோசம் போகாதபடிக்கு தான் நான் செஞ்சேன். முதல் விஷயம் ஒன்று புரிஞ்சுக்க, அவனுடைய தந்திரத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அவன் சொல்ல கேட்குறான், என்னையா நீ அன்னைக்கு இது அவன்கிட்ட பேசாத, அவனை தண்டின்ற, இன்னைக்கு வந்துக்கிட்டு தண்டிக்காத மன்னின்ற, நீ சொல்றதெல்லாம் சரி வச்ச வேலைக்காரனா அப்படின்னு நீ நினைக்காத. ஒன்று புரிஞ்சுக்க, சாத்தானுடைய தந்திரம் நமக்கு தெரியாததில்லை. எங்கெல்லாம் நம்ம மன்னிக்காமல் இருக்கிறோமோ அங்கெல்லாம் சாத்தானுடைய ராஜ்யம் உள்ள ஊர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம். இப்போ நான் சொல்லுவேன், எங்கெல்லாம் நம்ம மன்னிக்காமல் இருக்கோமோ அப்படி சொல்லுவேன். நீங்கள் சொல்லணும், அங்கெல்லாம் சாத்தானுடைய ராஜ்யம் ஊர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு அப்படி நீங்கள் சொல்லணும். சரியா? எங்கெல்லாம் நம்ம மன்னிக்காமல் இருக்கிறோமோ அங்கெல்லாம் ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். ஸோ இந்த இடத்துல மன்னிப்புன்ற வார்த்தையை பவுல் பயன்படுத்தாதிருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஒன்று, அந்த தப்பு செய்தவன் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பான். அந்த சோலே என்ன ஆயிருக்கும்? டேமேஜ் ஆயிருக்கும். அவன் மூழ்கி போயிருப்பான், அவன் அழிஞ்சு போயிருப்பான். அப்படி ஒரு தந்திரத்தை பிசாசு நம்ம மூலமா என்ன செஞ்சிடக்கூடாது. இப்போ ஒன்று சொல்றேன், நீங்கள் ஒருவனை தண்டிக்கும் போது உங்கள் மரியாதையை நீங்கள் இழக்கிறீர்கள். என்ன சொல்லுங்க? நீங்கள் ஒருவரை தண்டிக்கும் போது உங்கள் மரியாதையை நீங்கள் இழக்கிறீர்கள். அவன் உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இனிமேல் இல்லை. இது எப்படி இருக்கு? இனிமேல் அவன் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் ஏன்? அதான் தண்டிச்சுட்டில்ல. அப்ப நீங்க தண்டிக்கும் போது உங்களுக்கான மரியாதையை நீங்கள் இழக்கிறீர்கள். மன்னிக்கும் போது அவன் பார்வையில் மனிதராய் மாறுகிறீர்கள். நீ செய்த நன்மைகள் நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். அதற்கு பிறகு மன்னிக்கிறார்ல, அவருடைய ஆளுகைக்குள்ள நீங்க வர ஆரம்பிக்கிறீங்க. தண்டிக்கிற 1000 பேர் செய்ய முடியாததை மன்னிக்கிற ஒருவன் மாற்றத்தை கொண்டு வர முடியும்.
எப்பொழுதும் மன்னிப்பு மாற்றத்தை கொண்டு வரும். அதனால தான் பிசாசுக்கு பிடிக்காது. சவுல் சிடி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், பவுலோட சிடி. அதில் ஸ்தேவானை கொல்றாங்க சார், கல்லெறிஞ்சு கொல்றாங்க. அந்த சீனில் பவுல் உட்காந்துருக்கிறான், அப்போ சவுலாக இருக்கான், உட்காந்துருக்கிறான். உட்காந்து கொண்டாங்க துணியா இங்கே கொண்டாங்க, நான் பார்த்துக்கிறேன், போடுங்க சார்ன்ற சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அந்த சீனை பார்த்தப்பவே நான் டென்ஷன் ஆகிட்டேன். டப்புன்னு ஒரு கண் எடுத்து நெத்தியில் வச்சு ஒரே போடு காண்டு அவனை அப்படின்னு வெறி ஆகி போச்சு. போடுங்க, ஒரே போடு, அமுக்கு கட்டிருக்கார, காலி பண்ணிருங்க ஆளை அப்படின்றேன். இருடா அப்படின்றார் கர்த்தர். இவெல்லாம் விடக்கூடாது, ஸ்தேவான் செத்துக்கிட்டு இருக்கான் பாருங்க, போடுங்க அவனை நெத்தியில் கண்ணை வச்சுன்றேன். கர்த்தர் சொல்ல, என்ன உப்பு? அப்போஸ்தலரை தானே நீ பார்க்குற, நீ அப்போஸ்தலரை தான் பார்க்குற. நான் ரோமரை பார்த்துட்டேன், நான் 1 கொரிந்தியர் பார்த்துட்டேன், நான் 2 கொரிந்தியர் பார்த்துட்டேன், நான் எபேசியர் பார்த்துட்டேன், கலாத்தியர் பார்த்துட்டேன், பிலிப்பியர் பார்த்துட்டேன், 1 தெசலோனிக்கேயர் பார்த்து, 2 தெசலோனிக்கேயர் பார்த்து, கொலோசியர் பார்த்துட்டேன், 1 தீமோத்தேயு பார்த்து, 2 தீமோத்தேயு பார்த்துட்டேன்டா. இவனை போட்டிருந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை முடிஞ்சிருக்குண்டா. அவனை மன்னிச்சனால தாண்டா புதிய ஏற்பாட்டு. கையை தட்டு 4 புத்தகத்தை வச்சு 4 பக்கத்தோட போயிருக்கணும். நம்ம பவுலை போட்டிருந்தாருன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முடிஞ்சு போச்சு. கூட சுத்தின பயவுள்ள ஒரு 4 பேர் இருந்தாங்க. யாரு? பேதுரு, யோவான். ஆளுக்கு இங்கு பத்தலன்ட்டு 2 பக்கத்தில் எழுதி மேட்டர் முடிச்சுட்டாங்க. பேப்பர் வாங்க காசு இல்லை போல. என்னடா கூடயே சுத்துனீங்க, அவர் கொடுத்ததெல்லாம் தின்னீங்க, இந்த கம்யூனியன் கூட எழுதி வைக்கலையடா. அதை கூட அன்பு ஐயா நம்ம தலைவர் பவுல் எழுதி வச்சுட்டானே, கூட இந்த பயலுக்கு ஒருத்தனாச்சும் கம்யூனியன் கொடுக்குற பற்றி எழுதுறீங்களா? வாசிக்கிறதெல்லாம் நீங்கள் எழுதிதான்டா நாங்கள் வாசித்திருக்கணும், நீங்கள் எழுதாமல் விட்டுட்டீங்க. ஆனால் கூடயே இல்லாத ஒருத்தன் அவன் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினதாவதுன்னு எழுதிட்டான். அப்போ இந்த இவர் ஸ்தேவானு பவுல் இல்லாட்டி அதுக்கப்புறம் புதிய ஏற்பாடு ஒரு 20 பக்கத்தில் இடுப்பில் சொல்லிட்டு போயிட வேண்டியதான். இவங்கெல்லாம் ஒன்றுமே செய்யலை சார். பேதுருலாம் என் பாட்டுக்கு தின்னுட்டு வெத்தலையை போட்டு 1 பேதுரு 2 பேதுருன்னு போயிட்டான். இவன் யாரு? யோவான் வத்முல கல் உடைக்கிற நேரம் இல்லை நீங்கள் அப்படின்ட்டு ஏதோ வெளிப்பாடுகளை போட்டு எழுதினாப்ல, ரைட்டு. அப்புறம் 1 யோவான் 2 யோவான் எல்லாம் இங்கு பத்தாம 4 அதிகாரம் 2 அதிகாரம் நம்மளால எழுதினான் பாருங்க, 20 15 அதிகாரம் எழுதிட்டு சொல்றான், நான் சுருக்கமா எழுதினவைகளை கையத்தட்டே. என்ன சார் இது? அப்பதான் நான் பார்க்கிறேன், நீ விவரமான ஆளியா. ஒருத்தனை மன்னிச்சு அந்த மன்னிப்பு எவ்வளவு பெரிய ஒரு தீர்க்கதரிசி நம்ம கொடுத்துச்சு. இந்த பைபிள்ல இவ்வளவு பக்கங்களை கொடுத்துச்சு. பவுல் இல்லைன்னா வரம்னா என்னன்னு உனக்கு தெரியாது. ஆமா, உன் தரமே வர மாதிரி ஆயிருக்கும். பவுல் இல்லைன்னா கனினா என்னன்னு தெரியாது. பவுல் இல்லைன்னா விவாகம் பண்ணவன், விவாகம் பண்ணாதவன், விவாகம் டைவர்ஸ் அம்புட்டு ஒரு கதையும் உனக்கு தெரியாது. விக்கிரகம் என்ன, விக்கிரகம் படைக்கப்பட்ட. பவுல் இல்லைன்னா கிருபனே என்னன்னு தெரியாது. இந்த யாக்கோபு இந்த பவுல் எல்லாம் ஒன்றும் உருப்படியா எழுதலை, பேதுருலாம் ஒண்ணுமே எழுதலை. கடைசியில் சொல்றாப்ல பவுல் எல்லாம் தெளிவாக எழுதியிருக்கிறாரு, அதெல்லாம் நாங்கள் கிளம்புறோம். நீ என்னையா செஞ்ச? அதான் பவுல் எழுதியிருக்காருல்ல. நீர் செய்த நன்மைகள் என் வாழ்க்கையில என்ன தேவன் மன்னிச்சதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். அதே அளவு பவுலை மன்னிச்சதுக்காக நான் தேங்க்ஸ் சொல்றேன். கைத்துக்கு அவருக்கு நீர் செய்த நன்மைகள் நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். எவ்வளோ பெரிய ஆளு, ஒரு ஜெயண்ட். அதான் லேவியராமில் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு நல்ல மாடை ஒருத்தன் வளர்க்குறானா. ஸ்தேவானுக்கு வரேன் நான். இன்னொருத்தர் ஒரு அடங்காத மாடை வளர்த்துக்கிட்டே இருக்கிறான். இப்போ இந்த அடங்காத மாடு ரொம்ப பவர்ஃபுல்லான மாடு. இது போய் இந்த நல்ல மாடை முட்டி என்ன செஞ்சிருச்சு? குத்தி கொன்றுச்சு. அப்படின்னா நியாயப்பிரமாண விதிப்படி என்ன செய்யணும்னா, இந்த செத்து மாடு செத்துருச்சுல, அதனால சொந்தக்காரன் அந்த மாடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த அடங்காத மாடை இவன் சொந்தமாக்கிக்கணும். அதான் நியாயப்பிரமாணம். இப்போ ஸ்தேவான் இவர் மாடு. கைத்தருங்க உதவருக்கு நல்ல மாடு. அங்கே எய்த்தாப்புல ஒரு மாடு இருக்கு, சவுல் அடங்காத மாடு. அது டவக்குன்னு எம்பி என்ன செஞ்சிருச்சு? ஸ்தேவான்ற மாடை குத்திருச்சு. உன்னை கர்த்தர் சொன்னார், நியாயப்பிரமாணம் பண்ணி என்கிட்ட வந்துரு, வா வா, கையத்தட்டு. ஆமே, உடனே அந்த மாடு அடுத்து இங்கிட்டு வந்துருச்சு. அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்தேவான் வாழ்க்கை ஃபுல்லாக வேலை பார்த்துருந்தாலும் ஒரு 100 பேரை சம்பாதிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் கர்த்தர் சொன்னார், தம்பி நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இருந்துக்க என் கூட. இப்போ பிதாட்ட இயேசு சொல்கிறாரு, இவனால் என்ன லாஸ் வந்துச்சோ அந்த லாஸ் எல்லாம் 1000 மடங்காக உங்களுக்கு நான் திருப்பி தரேன், இந்த 1 வருஷம் மாத்திரம் இருக்கட்டும் என்று சொல்லி அந்த தோட்டக்காரன் பேசின மாதிரி பேச. அப்படி தான் உங்களுக்கு ஒரு மன்னிப்பு வாங்கி தராரு.
ஸோ மன்னிப்பு வந்து ஒரு பெரிய விஷயம். மன்னிக்காத என்பது சாத்தானின் தந்திரம். அன்னைக்கு மன்னிக்காம சவுல் கொலை செய்யப்பட்டிருந்தால் இன்று உலக சபையை நிற்கதியா நின்றுருக்கும். சாத்தான் எவ்வளவு தந்திரத்தை ஏற்படுத்தியிருப்பான். எத்தனை பேர் சவுல் சாகணும் ஜெபிச்சிருப்பாங்க. சபையார் ஊக்கத்தோடு, அந்த ஊக்கத்தோடு நிறைய இருக்கு, சவுளை குறித்து ஜெபிச்சிருக்கிறான். ஆனா கர்த்தரோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயி உன் ஜபத்தெல்லாம் கேட்டா விளங்காம போயிரும். போ. மன்னிக்காது சாத்தானின் தந்திரம். நீங்கள் ஒருவனை மன்னிக்காத போது 2 நஷ்டம் உண்டாகிறது. ஒன்று, அவனை வழிநடத்தக்கூடிய மாண்பை நீங்கள் இழக்கிறீர்கள். நீங்கள் ஒருவரை தண்டிக்கிறீங்க, அவமானப்படுத்துறீங்கன்னு வச்சுக்கோமே, உங்க சொந்த பிள்ளையா கூட இருக்கட்டுமே, நீங்க பப்ளிக்கை அவமானப்படுத்திட்டீங்கன்னா ஒரு தகப்பன் என்கிற ஸ்தானத்தை நீங்க இழந்துறீங்க. உங்களை மதிக்க மாட்டாங்க. ஒரு சபை ஊழியர் ஒரு நபரை தவறு செய்தவராக இருக்கட்டும், அவரை தண்டிக்கும் போது அதற்கு பிறகு அவனை வழிநடத்தக்கூடிய மாண்பை அவர் என்ன செய்கிறார்? இழந்து போகிறார். ஒரு கணவனாக கூட இருக்கட்டும், தன் மனைவியை அவன் அசிங்கப்படுத்திட்டான், இவள் இந்த பாவம் செய்தவள் என்று சொல்லி அசிங்கப்படுத்திட்டான், அதுக்கப்புறம் கணவன் என்கிற மரியாதை என்ன செய்யறான்? இழந்து போயிடறான். மனைவி அவ்விதமாக கணவனை வந்து பொதுவெளியில் அசிங்கப்படுத்தும் போது மனைவி என்கிற அதிகாரத்தை அவள் என்ன செய்கிறார்? இழந்து போகிறார். இது ஒண்ணு, நீங்க உங்களுடைய மரியாதையை இழந்துருவீங்க. நம்பர் 1, when you ashame others, when you make somebody to be ashamed, நீங்க அதை இழந்துடுறீங்க. 2வது, அடுத்த நஷ்டம் யாருக்குன்னா தப்பு செஞ்சவனுக்கு நஷ்டம். அவன் எப்படி நஷ்டப்படுறான்னா, நீங்க அசிங்கப்படுத்திட்டீங்களே, இனிமே நீங்க என்கிட்ட கேட்க மாட்டீங்களே, இது வரைக்கும் எதை பயந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேனோ அதை இனிமே சொல்லுங்க பயமில்லாம செய்வேன். நீ என்னை மன்னிச்சிருந்தீனா நான் மாறி இருந்திருப்பேன். நீ என்னை தண்டிச்சிட்டீல, விட்டுரு. இனிமே நான் என்ன பண்ணணும்னு நீ எழுதி கொடுக்க கூடாது, அதை நான் பார்த்துக்கிறேன். இதுக்கு மேலே என்கிட்ட வந்து ஒருத்தர் நிப்பாட்டுன்னு சொல்ல அதிகாரம் இருக்குன்னா, என்னை எவர் மன்னிக்கிறாரோ அவருக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கு. கைத்தட்டு ஒரு ராமே. இதைத்தான் பவுல் எழுதுறாரு. அவன் துக்கத்தின் மேல் துக்கத்தில் அவன் அமிழ்ந்து போகாதபடிக்கு. இப்படி அமிழ்ந்து போனவர்களை நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன். ஏன் இயேசுக்கு முன்னாடி எந்த பரிசேயனும் ஊழியம் பண்ணலையா? எந்த சதுசேயனும் ஊழியம் பண்ணலையா? ஏன் அங்கெல்லாம் போய் ஒப்பு கொடுக்கல? இயேசுட்ட வந்தாங்க. அவங்ககிட்ட இல்லாத ஒன்னே ஒன்று இயேசுட்ட இருந்துச்சு, அது மன்னிப்பு. கரங்களை கட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அண்ணாவிடம் இல்லை, காய்பாவிடத்தில் இல்லை. ஆமா, வந்து ஸ்டேட் பாஸ்டர், டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டர் இல்லாத ஒன்று இயேசுட்ட இருந்துச்சு, அது என்னன்னா மன்னிப்பு. கை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். மன்னிப்பு is a transforming force. Devil hates it more than he hates holiness. The word holiness. பரிசுத்தம் என்கிற வார்த்தையை அவன் வெறுக்கிறதை விட மன்னிப்பு என்கிற வார்த்தையை அவன் அதிகமாக வெறுக்கிறான். ஏனென்றால் எங்கெல்லாம் மன்னிப்பு கட்டவிழ்க்கப்படுகிறதோ அங்கெல்லாம் பரிசுத்தம் ஊற்றெடுக்க ஆரம்பிக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். கிறிஸ்தவம் ஆவியானவர் என்று சொன்னார். ஏன் யூத மதம் வளரல தெரியுமா? ஏன் யூத மதம் வளரல தெரியுமா? யூத மதத்தின் வயது 4000 வருஷம், கிறிஸ்தவ மதத்தின் வயது 2000 வருஷம். ஆனால் யூத மதம் இன்னைக்கு ஒரு புள்ளி மாதிரி உட்கார்ந்துருக்கு. ஒரு யூத மதம் உட்கார்ந்துருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் 1500 வருஷத்துக்கு அப்புறம் வந்தது தான் கிறிஸ்தவ மதம். அது பூமிக்குள்ள வந்து உலகத்தில் இன்னைக்கு முதல் மதமா நிக்குது. கர்த்தர் கேட்டாரு, ஏண்டா யூத மதம், யூத மதத்துக்கும் கிறிஸ்தவ மதத்துக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் தெரியுமா? என்ன தெரியுமா சொல்லுனாரு. சாமி ஒரே சாமி. கையத்தட்டு. சாமி ஒரே சாமி. யூத மதமும் அவரை தான் கும்பிடுறான், கிறிஸ்தவ மதமும் அவரை தான் கும்பிடுறான். ஆனா யூத மதம் குறுகுது, கிறிஸ்தவ மதம் பெருகுது. சாமியில வித்தியாசம் இல்லை. அப்ப எதுலதான் வித்தியாசம்? யூத மதம் தண்டிக்கிறது, கிறிஸ்தவம் மன்னிக்கிறது. கையத்தட்டு வருது. ஆமென், ஆமென். அதனால யூத மதத்தில் நீங்கள் பூமி எங்கும், பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் சுற்றுகிறீர்கள். பரிசேயர்களை பார்த்து இயேசு சொன்னார், எங்கெல்லாம் போயிட்டாங்களாம்? ஆமா, பூமி பார்டருக்கு போய் இவ்வளவுதானா? எட்டி பார்த்துட்டு ஐயோ மீதி 10 டிராக்ஸ் இருக்கு, எங்க கொடுக்கிறது? அப்படி ஊழியம் பண்ணியிருக்காங்க. பூமியின் ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படிக்கு. எப்படி? இதை விட கேவலம் இருக்கா? நாண்டுகிட்டு செத்து இருக்கணும் பரிசேயனும் சதுசேயனும். ஒரு சோள ஆதாயப்படுத்துறதுக்கு பூமி கடைசி வரைக்கும் செல்றடா. போய் ஒருத்தனை கூட உன்னால பிடிக்க முடியலடா. ஆனா இங்க நான் வீட்டுக்குள்ள சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், வந்து குமியினாயடா. கையத்தட்டு, கைத்தட்டு, கைத்தட்டு, கைத்தட்டு. ஆமென், ஹல்லேலூயா. நீ செய்த நன்மைகள். ஆமென். நீ செய்த நன்மைகள் நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம்
மகிழ்கிறேன். யூதருடைய பிரச்சனை என்னன்னா ஒருத்தனை கூட மாற்ற முடியல. ஆனா இயேசுவோட பிரச்சனை என்னன்னா சாப்பிட கூட நேரம் இல்லை. ஒருவர் மிதிக்கத்தக்கதாய் கூட்டம். ஆனா ஆதி அப்போஸ்தலர்கள் மன்னிப்பை பேசினார்கள். யோவானுக்கு வயசு 80 தாண்டிருச்சு. அதுக்கப்புறம் யோவானுக்கு வயசாயிருச்சான். இயேசுநாதர் பேசின அந்த மெசேஜ்லாம் மறந்துருச்சான். ஹிஸ்டரி சொல்லுது. நல்லா கவனிங்க. ஏன் நிறைய பேப்பர் எழுத பேசிக்கிட்டோம்ல. இவனுக்கு எல்லாம் மறந்துருச்சான். ஆனா அவனுக்கு தெரியுது நிறைய சொன்னாரடான்னு. அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா. ஒண்ணுதான் ஞாபகம் இருந்துச்சான். அந்த கடைசி நாட்கள்ல சின்ன பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு சொல்லுவானா, ஒருத்தர் அன்பாருங்க. சாகுறப்ப வரைக்கும் அவர் சொல்லிட்டு இருந்த ஒரே விஷயம், மற்றவனை மன்னி மற்றவனை நேசி, மற்றவனை மன்னி மற்றவனை நேசி, மற்றவனை மன்னி மற்றவனை நேசி. எல்லாமே மறந்துருச்சு அவனுக்கு. வெளிப்படுத்துதல் மறந்துருச்சு. 4 ஜீவன்கள் 24 மூப்பர் மறந்துருச்சு. அந்த கிறிஸ்து மறந்துட்டான். அவன் எழுதுறே மறந்துட்டு இவங்க அவன் வச்சிருக்கான். 666 333 குழப்பமாயி போச்சு. எல்லாம் மறந்துருச்சு சார். ஆனா ஒண்ணு மட்டும் மறக்கல சார், அன்பு மறக்கல சார், மன்னிப்பு மறக்கல சார். இயேசு சொன்னாரு, நீங்கள் ஒருவர் பேரில் ஒருவர் அன்பா இருங்கள், இதனாலே நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். நீ பயங்கர ஜப வீராங்கனையா இருந்தா ஏன் சீசன் சொல்லுவாங்க சொன்னாரா? இல்ல நீ அப்படியே கையை நீட்டினா பவர் ரிலீஸ் ஆகுது. சரி, அதனால என்னுடைய சீசர்கள் என்று மற்றவர்கள் புரிந்து கொள்வார் சொன்னாரா? which is the identity? Love and forgiveness. That is the identity of Jesus disciples. எப்ப இந்த உலகம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்? எப்ப டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் சொல்லுங்க. யார் வந்தா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்? அதை சொல்லுங்க. சன்ஸ் ஆஃப் காட் வந்தா தான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். பைபிள் சொல்லுது, சர்வ சிருஷ்டியும் தேவ புத்திரர் வெளிப்படுவதற்கு என்ன செஞ்சிருக்கான்? பிரசவ வேதனைப்பட்டு ஏகமாய் காத்திருக்குது. எல்லாரும் கவனிக்க, தேவையில்லாம சன்ஸ் ஆஃப் காடுக்குள்ள போறேன்னு நினைக்காதீங்க. சன்ஸ் ஆஃப் காட் பூமிக்கு வந்தா தான் இந்த பூமி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். கை தட்டுங்க ஒரு ஆமென். ரோமர் 8ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன், 19ஆம் வசனம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்திருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய மகிமை வெளிப்பட்டு இந்த பூமியில மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் கிங்டம் வரணும்ன்றதுக்காக சர்வ சிருஷ்டியும் யாருக்கு காத்திருக்கான் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்ப தேவ புத்திரர் வந்துட்டா இந்த உலகம் மாறுமா மாறாதா? கை தட்டுங்க, முதல்ல கையை தட்டுங்க, நல்லா தட்டுங்க சார். தேவ புத்திரர்கள் வெளிப்படும் போது தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படும் போது இந்த உலகம் மாற ஆரம்பிக்கிறது. யார் தேவனுடைய புத்திரர்கள்? வாசிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44, 45. இங்க பாருங்க, தேவனுடைய புத்திரர் பத்தி பைபிள் சொல்லுது. இவர்கள் வெளிப்பட்டால் இந்த பூமி மாறிடும். நான் சொன்னேன் பாத்தீங்களா, forgiveness is a transforming force. அது இந்த உலகத்தை மாத்திரும். அப்ப பைபிள் சொல்லுது, தேவ புத்திரர் வெளிப்படுவது இந்த உலகம் காத்திருக்கான். யார் தேவனுடைய புத்திரர்கள்? வாசிப்போம் 44, 45. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். யார் புத்திரன்? யார் புத்திரன் சொல்லுங்க. யாரு புத்திரன்? யாருக்கு புத்திரன் இல்ல, யார் புத்திரன் சொல்லுங்க. எவன்? அதான் யார் புத்திரன்? தேவ புத்திரன். சுத்தி வரீங்க, இன்னும் பதிலுக்கே வர. அங்க வாங்க. யார் புத்திரன்? எவர்கள் மற்றவருடைய தப்பிதங்களை மன்னிக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள். அப்ப மன்னிக்கிறவன் இந்த பூமிக்குள்ள பெருக ஆரம்பிச்சாலே பூமி மாற ஆரம்பிக்குது. கையை தட்டு. நீ செய்த நன்மைகள் நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். சபை இந்த உலகத்தை மன்னிக்க கூடிய ஒரு இடத்துக்கு வரும்போது இந்த உலகம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆயிடலாம். எவ்வளவு பெரிய மேட்டரு. மன்னிக்கிறதுக்கு தைரியம் என்ன வேணும்? தைரியம். அது இயேசுநாதர்ட்ட இருந்துச்சு. மன்னிப்பு பத்தி என்னென்ன பார்த்தோம்? மன்னிப்பு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணதுன்னு பார்த்தோம். அத மாதிரி ஒரு ஃபோர்ஸ் எதுவுமே கிடையாது. தண்டனை ஒருத்தனை பாவத்துக்குள்ள அழுத்துதுன்னு பார்க்கணும். மன்னிப்பு உங்களுடைய மரியாதையும் உங்கள் மீது இருக்கிற பக்தியை கூட்டுகிறது என்று பார்த்தோம்.
தண்டனை என்பது உங்கள் மரியாதை இழக்கிறீர்கள், உங்களுக்கான பவர், ரூலிங் பவர் எனக்கு என்ன செஞ்சிருது, குறைஞ்சிருது என்று பார்க்கிறோம். ஸோ என் அன்புக்குரியவர்களே, இன்னும் ரெண்டு மேட்டர் நான் வேகமாக பேச முடிக்க விரும்புகிறேன். தொடர்ந்து இந்த மன்னிப்பை பற்றி நான் பேச விரும்புகிறேன். என்னென்ன பேசலான் இருக்கிறேன்னா, சபை மன்னிக்க கற்றுக்கொள்ளும் போது பூரணமாய் மாறுகிறது. பைபிள் சொல்லுதுல, இயேசு சொன்னார்ல, நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். அடுத்து தொடர்ந்து வாசிக்கிறீங்களா? அதுக்கு கீழே பாருங்க, மன்னிக்கும் போது சபை என்னவா மாறுதுன்னு வாசிங்க. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். கபிரியல் சொல்றான், ஐயா அந்த சூரியன் அவன் மேல படுது, விடுறா ஐயா, அவன் மோசமான, விடுறா. பூமியில இருக்க மட்டும் கிடையாது, பரலோகத்தில் இருக்கிற 4 ஜீவன்கள் 24 மூப்பரும் மோங்குப்புற விழுந்து சொல்றாங்களாம். என்ன சொல்றாங்களாம்? அவங்க பரலோகத்தில் தானே இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் கிரீடத்தை வச்சு சொல்றாங்களாம், உங்களுடைய ரத்தத்தினாலே கிளம்பிட்டு கொட்டி. கையத்தட்டு. புரிஞ்சா புரிஞ்சுக்க, புரியாட்டி போய்க்க. ஐயா நீங்க விளக்கம் சொல்லுங்க, எனக்கே புரியல. அவன் யார்? அந்த 4 ஜீவன் 24 மூப்பர் யாருன்னு தெரியல. அவனே சொல்றான், உங்க ரத்தத்துல தான் என்ன மீட்டிங்கன்னு. அப்ப அவன் மனுபுத்திரல் ஒருவனாத்தான் இருந்திருக்கணும். யாக்கோபு சொல்றான், நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம் அப்படின்றான். நாம் எல்லோரும், நான் தப்பா சொல்ல, நீங்க கரெக்டா சொல்லணும். நாம் எல்லோரும் ஒரே விஷயத்தில் தவறுகிறோம். திரும்ப நல்லா கவனி, நாம் எல்லோரும் ஒரே விஷயத்தில் தவறுகிறோம். அதுதான் மேட்ரு. ஆனா எல்லாமே யாக்கோபு எழுதுறாரு, பொய் சொல்லுகிறவனாய் இருப்பாயானால் நீயும் தண்டனைக்குட்பட்டவனாய் இருக்கிறாய். திருடக்கூடாது என்று சொன்னவர் தான் பொய் சொல்லக்கூடாது என்று எழுதினார். நீ திருடாம இருக்கலாம், ஆனா பொய் சொல்லிட்டீல, அவனுக்கு விழுகிறதா உனக்கு விழுகுன்றார். நீ தாண்டா பெருசுன்னு சிறுசுன்னு பாக்குற. இப்ப பாருங்க, என் பக்கத்துல ஒருத்தர் குலோப் ஜாமுனை ரசிச்சு தின்னுட்டு இருந்தானே, எனக்கு வாந்தி வந்துடும். சை, அங்கிட்டு போய் தின்றான். எனக்கு குலோப் ஜாமுனு பிடிக்காது. அது வேற சிலர் பேக்ரவுண்ட் மியூசிக் இதோட சாப்பிடுவாங்க. வாட் இஸ் தட்? டிடிஎஸ் எஃபெக்டோட. ஆனா சிலர் என் பக்கத்துல உட்காந்து ஏன்னா ஆஃப் ஆயில் அப்படி உடைச்சு அப்படியே சாப்பிடு. அவன் அதை பார்த்தோம் அப்படின்னு உனக்கு பிடிக்கல போயிரு. சிலர் புறங்கூறுகிறார்கள், அருவருப்பான புறங்கூறுகிறார்கள். சிலர் கோபப்படுகிறார்கள் அருவருப்பாக. சிலர் மற்றவர்களை அற்பமாய் டீல் பண்றாங்க. எவ்ரிதிங் இன் காட் சைட் அது அருவருப்பானது. அப்போ ஒண்ணுதான், இந்த பூமியை மகிமையில நிரப்ப போகுது. பூமி எங்கும் பாவம் இருக்கிறது பைபிள் சொல்லுது. ஆனா பரலோகம் சொல்லுது, பூமி எங்கும் அவருடைய மகிமையில் நிறைந்திருக்கிறது. எப்படி பாவம் மகிமையா மாறுச்சு? குற்றத்தை மன்னிப்பது ராஜாவுக்கு மகிமை. அப்ப உங்க வீட்டை பாவத்துல நிறைச்சிருக்க உங்களால முடியும், அதே வீட்டை மகிமையில நிரப்ப உங்களால முடியும். When you forgive all the defects, உங்க வீடு மகிமையில நிரம்பிடுது. When you point out every defect, அது நரகமா மாறுது. சூப்பர் பாயிண்ட். If you point out, it will become hell. If you forgive, it will become glorious. பூரணமான ஒரு உலகத்தை நீங்கள் தேடாதிருங்கள். ஏனென்றால் வேதம் பூரணமான உலகத்தை இரண்டாவது தான் வாக்கு பண்ணுகிறது, பூரணத்தை தான் முதலாவது வாக்கு பண்ணுகிறது. யார் பூரணர்? மத்தேயு கடைசி வசனம், அந்த 5ஆம் கடைசி வசனம், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் மாறுங்கள். அப்ப சொல்லுங்க, சபை எப்ப பூரணமாக போகுது? சத்தமா சொல்லுங்க. சபை சொல்லுங்க, என்ன டாபிக் பேசிக்கிட்டு இருக்கிறோம்? எப்ப பூரணமாகும்? எப்ப மற்றவர் குற்றங்களை சபை மன்னிக்க ஆரம்பிக்குதோ அப்பதான் சபை பூரணமாகுது. அப்ப இந்த சப்ஜெக்டுகளை கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்காருன்னு என்ன அர்த்தம்னா, கடைசி காலத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு காட்டுது. பூரணமாகுது, சபை பூரணமாகுது. ஸோ சர்ச் இன்னைக்கும் பாருங்க, இட் மஸ்ட் டேர் டு ஃபர்கிவ். வெறி பிடிச்ச மாதிரி மன்னிப்பதற்கு சபை தயாராக. ஆமையா, அப்படித்தாயா, இருந்துட்டு போட்டுமியா, பார்த்துக்கோமியா, ஆமையா, தெரியுமியா சொன்னா பாருங்க எலிசா, எனக்கு தெரியும், சும்மாறா. ஐயா உங்க தலைவர் எனக்கு தெரியும், சும்மாறா. ஐயா உங்க தலைவர் இன்னைக்கு எனக்கு தெரியும், சும்மாறா என்ற இடத்துக்கு சபை என்னைக்கு தைரியமா வருதோ அன்னைக்கு தான் மன்னிக்கிற மனப்பக்குவம். மன்னிக்காதவர்கள் குழந்தைகளாக இருக்கிற, மன்னிக்கிறவர்கள் தலைவர்களாக இருக்கிறார்கள். நண்புக்குரியவர்கள், மன்னிக்காதவர்களுக்கு தண்டனை காத்திருக்கிறது. ஏனென்றால் மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிறவனே நீ,
நீ இல்ல, இன்னும் நல்லா முடிக்க வசனத்தை. நீ யாராயிருந்தாலும் சரி. எப்படி முடிக்குது? நீ. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. நீ நீ எவனாயிருந்தா எனக்கு என்னன்றார் கர்த்தர். நீ யாரா இருந்தாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடம் கிடையாது. ஏன்னா நீ ஏற்கனவே ஒருத்தன் மேல கேஸை ஃபைல் பண்ணியிருக்கிற. அப்போ ஒன்று விட்டுறக்கூடாது. போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. மற்றவர்களை நீ எதை குற்றவாளி தீர்க்க அவைகள் நீயே செய்கிறபடினால் அவைகளை என்ன தீர்ப்பு நீ எழுதினாய் அதோ தீர்ப்பு உனக்கு கொடுக்கப்படும். அது ஒரு மொழிபெயர்ப்பு என்ன சொல்றாங்கன்னா, நீ என்ன விஷயத்தை ஒருத்தர் குற்றம் சொல்றியோ அதே குற்றத்தை ஒன்றை செய்ய வைக்கிறதுக்கான சூழ்நிலையை நான் ஏற்படுத்துவேன். அப்படி இருக்கான். அது ஒருத்தர் எழுதுறாரு. அது வந்து என்னன்னா, ஒருத்தர் வந்து மன்னிச்சிட்டான். 50 ரூபா வாங்கினவனை 5000 ரூபா வாங்கின மன்னிச்சிட்டான். 5000 ரூபா வாங்கின 50 ரூபா வாங்கினவன் என்ன செஞ்சுட்டான்? தண்டிச்சிட்டான். தண்டிச்சோன்னு இந்த 5000 ரூபா மன்னிச்சவனுக்கு தெரிஞ்சிருச்சு. உன்னை அவனை கூட்டிட்டு வா, கூப்பிட்டு வரேன். என்னப்பா உனக்கு 5000 ரூபாய்க்கு நான் மன்னிச்சேன். ஆமாங்கய்யா. நீ எதுக்கு 50 ரூபாய்க்கு அவனுக்கு மன்னிக்கலை? ஆமாங்க, நான் மன்னிக்கலை. சரி, அப்படியா? அப்போ இவனுக்கு மன்னிச்சேன்ல. ஆமாம், அது டெலிட் பண்ணியாச்சு. அந்த ரெக்கவர் சாஃப்ட்வேரை போட்டு விடுன்றார். அந்த சாஃப்ட்வேரை போட்டால் டெலிட் பண்ணலாம் வந்துடும். ரெக்கவரி அப்படின்னு அடிச்சு விட்டாங்க. பழைய பாவம் வந்துச்சு. எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிரு. நீ அவனை கொடுத்துட்டு போச்சு, நீ கொடுத்துட்டு போயிரு. அப்புறம் தம்பி அப்படி அங்கே போயிட்டாப்புல. இதை ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீ மன்னிப்பு வாங்கின ஆளாகவே இருந்தாலுமே நீ இன்னொருத்தரை மன்னிக்கலைன்னா உன் பழசெல்லாம் ரெக்கவர் ஆகுன்றார். நீங்கள் மன்னிச்சிட்டிங்களா? மன்னிச்சிட்டேன். யாரை மன்னிச்சிட்டீங்க? உங்கள் கூட இருக்கவங்களை மன்னிச்சு எல்லாரையும் மன்னிச்சிட்டேன். எதுக்கு மன்னிச்சிட்டீங்க? கடந்த காலத்தை மன்னிச்சிட்டீங்க, எதிர்காலத்தையும் சேர்த்தே மன்னிச்சிட்டேன். கையை தட்டு. புரியுதா நான் சொல்றது? நான் இப்பவே எல்லாத்தையும் சேர்த்து மன்னிச்சிட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன செஞ்சாலும் மன்னிக்கணுன்ற முடிவை நான் எடுத்துட்டேன்.